ஸோ கும்பராசினியர்களுக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த குணத்தில் இந்த வருடம் என்ன மாற்றங்கள் வரும்? கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க. யாராவது தன்னை ஏதாவது சொல்லிட்டா அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு இவங்களே அதை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செல்ஃப் டவுட்ஸ் அப்படிங்கிறத சுற்றி இருக்கிறவங்க இவங்களுக்கு க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. கும்பராசிக்கான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் 2026 என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக நான் அப்ராடுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஃபாரினில் போய் செட்டில் ஆகணுங்கிறது தான் என்னோடய எய்ம் அப்படின்னா, வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அல்லது இங்கே இருந்துட்டு வெளி மாநிலத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த வேலையுமே டக்குன்னு சக்சீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கும்பம் அப்பர் பாடியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். செஸ்ட், ஸ்டொமக் இந்த மாதிரியான இடங்களில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 40-50 வயது மீறின ஒரு 50 வயதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் பாடி செக்அப் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது நல்லது. ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணணும். ஸோ அவங்களுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது, இல்லை யாராவது ஒரு ஸ்டிச்சிங் டெய்லரிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுக்குறது. ஏழரை சனி நடக்கிறதுனால ஹை ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதையுமே பண்ணாதீங்க. பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். கும்பராசி நேயர்களுக்கு 7 சனி நடந்துட்டு இருக்கு மேம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய 2026 ஆண்டு அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை தரப்போகுது, என்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கோம் மேம். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த குணத்தில் இந்த வருடம் என்ன மாற்றங்கள் வரும்? 2026 பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குணநல மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க. இது அவங்க லைஃபையே மாற்ற போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கும்பம் இப்போ லாஸ்ட்டாக ஜென்ம சனியில் இருந்தாங்க. இப்போது 7 சனி ரன்னிங், பாத சனி நடந்துட்டுருக்கு. என்ன ஆகியிருக்கும், கடந்த ஒரு 2 வருஷமாக இவங்க அதிகமாக என்கவுண்டர் பண்ண பிரச்சனை என்னென்னா, கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க. யாராவது தன்னை ஏதாவது சொல்லிட்டா அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு இவங்களே அதை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க ஒரு விஷயத்த சரியாகவே செஞ்சுருப்பாங்க, அதில் ஒருத்தர் வேணும்னே குறை சொல்லுவாங்க. அந்த குறையை இவங்க உண்மையை நம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செல்ஃப் டவுட்ஸ் அப்படிங்கிறத சுற்றி இருக்கிறவங்க இவங்களுக்கு க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. நிறைய டாக்ஸிக்கான பீப்புளை சொந்த குடும்பத்துலேயும் சரி வெளி வட்டாரத்துலேயும் சரி கும்பம் அதிகமாக என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்களை போக் பண்ணுற மாதிரி பேசுகிறது, இவங்களை போக் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இது உட்காந்துட்டு இதுங்க கொஞ்சம் டீனேஜில் இருக்கக்கூடிய கும்பராசி பசங்கள்லாம், கொஞ்சம் இம்மெச்சூர்டாக இருக்கக்கூடியவங்க, தன்னை அறியாமல் இம்மெச்சூர்டாக இருக்கவங்களாம் இதுக்கு ரிப்ளை ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு இமேஜினரி லைஃப்லேயே தேவையில்லாத டாக்ஸிக் பீப்புள்கிட்ட நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி இந்த மாதிரியான நபர்கள் ஒரு ரிப்ளைக்கு கூட தகுதி இல்லாதவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அப்படியே தன்னுடைய லைஃப்பில் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் இயராக 2026 கும்பராசிக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன ப்ளஸ் இருக்க போகுது மேம், என்ன மைனஸ் இருக்க போகுதுங்க? 2026 பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நிறைய பாசிட்டிவான பீப்புள், புது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் அமைய போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய டாக்ஸிக்கான பீப்புளெலாம் இவங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் 2026 அறிமுகமாகக்கூடிய நபர்கள்லாம் நல்ல நபர்கள், பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸு. ஒரு திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பார். கொஞ்ச நாள் தான் பழகியிருப்போம், பட் அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நண்பராக இருப்பார். அவர் மூலமாக நிறைய பெனிஃபிட் அனுபவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கும்பத்துக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். 11ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சோஷியல் சர்க்கிள் அப்படிங்கிறது கும்பத்துக்கு எலாபரேட் ஆகும். அதே மாதிரி மீடியா இந்த மாதிரியெல்லாம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் பாப்புலாரிட்டி, ஃபேம் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கும்பராசிக்கான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் 2026 என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போது அம்மாவுடைய ஹெல்த் அப்படிங்கிறதுல கும்பம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். ஏதாவது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் லீகல்ஸ், பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க சைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. யாராவது மேனிப்புலேட்டர் சுற்றி இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டக்குன்னு தன்னை அறியாமல் மேனிப்புலேட் ஆயிடுவாங்க. யாரால் வேணாலும் இவங்களை கொஞ்சம் மிஸ்கைட் பண்ண முடியும். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் 4ஆம் இடம்ங்கிறது மனசை குறிக்கும். அங்கே சனியுடைய பார்வை இருக்கும்போது தன்னுடைய தரம் குறைஞ்சவங்க, ஸோ தன்னை விட கூட ஒரு அறிவு கம்மியாக இருக்கும், குணம் கம்மியாக இருக்கும், அவங்க கூட இவங்க தலையில் ஏறி உட்காந்துட்டு எமோஷன்ஸை யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு ராசியிலன்னு ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்களால தான் பிரச்சனை வரும்னா அது எந்த ராசிக்காரங்க? கும்பராசி நேயர்கள் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 2026 குறிப்பாக அவங்கக்கிட்ட அதிகமாக வச்சுக்கவே கூடாது. அப்படின்னா துலாம் ராசிகிட்ட கும்பம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கும்பத்துடைய கேரக்டர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். துலாம் அப்படிங்கிறது பேலன்ஸ் பண்ணும். ஸோ இங்கேயும் பேலன்ஸ் பண்ணும், அங்கேயும் பேலன்ஸ் பண்ணும். ஸோ இவங்க 2 பேருக்குமே ஜெல் ஆகிறது, அலைன் ஆகி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களை ஒரு முக்கியஸ்தராக நீங்கள் லைஃப்பில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் அவங்களை தூக்கி வெளியிலலாம் போட வேண்டாம். பட் தயவு செஞ்சு அவங்களுக்கு உங்கள் காதை கொடுத்து அவங்க சொல்கிற அட்வைசஸ், கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவங்களோட பொறுப்பை உங்கள் பொறுப்பாக எடுத்துக்கிறது, இல்லை உங்கள் குடும்ப விஷயத்தை போய் நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்னாலும் அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுறீங்கன்னா
அவங்க நல்லதே நினச்சி அட்வைஸ் பண்ணாலும் அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக துலாம் ராசிக்காரங்களை வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்பிக்கையின் அடிப்படையில் எதையுமே செய்ய வேண்டாம். ஸோ எதுவுமே குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே நீங்கள் அவங்கக்கிட்ட வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. அவங்களுக்காக சைன் போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, அவங்க சொல்கிற இடத்துல போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே கும்பம் தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா 2026 இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு மேம்? இந்த 2026 புதிய பிஸ்னஸ் தொடங்கலாமா? அப்படி தொடங்க மாதிரி எந்த காலகட்டத்தில் தொடங்கினால் வெற்றி அதிகமாக இருக்கும்? எந்த துறையிலும் இருக்கலாம் மேம்? 2026 கும்பராசிக்காரங்க புது தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தொடங்கலாம். 10ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. ராசிநாதன் சனியும் தனஸ்தானத்தில் இருக்கிறார். ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருந்தாலே தன்னால் பணம் சம்பாதிக்க முடியும். ராசிநாதன்கிறது தான், 2ங்கிறது பணம். ஸோ அப்போது தானே ஒரு பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த 1ஆம் இடமும் 2ஆம் இடமே ஊர்ஜிதப்படுத்துது. சரி, என்ன மாதிரியான பிஸ்னஸ் லைன்ஸில் வந்து நாங்கள் 2026 இறங்கலாம் அப்படின்னா சந்திரனுடைய வலு நல்லாயிருக்கு. நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு வாட்டர் கேன் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வாட்டர் பியூரிஃபையரை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அல்லது ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் தயாரித்து விற்கிறீங்க, அல்லது மில்க்கு, டீ ஷாப்பு, ஏதாவது ஜூஸ் கடை வைக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் அதிகமாக பண்ணலாம். சந்திரனுடைய வலு அதிகமாக இருக்கிறது வந்து சூரியன் செவ்வாயுமே இன்டெரக்டாக வலுப்படுத்துறதுனால ட்ரேடிங் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட், ஃபயர் ஒர்க்ஸு, இந்த மாதிரியான பிஸ்னஸஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், ஆயில் பிஸ்னஸ், இது எல்லாமே நீங்கள் பண்ணும் பட்சத்தில் அது நல்ல ஒரு லக்கம் உங்களுக்கு கொடுக்கும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு வேலைக்கு கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், இல்லைனா ஒரு வேலையை மாற்றம் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே இந்த 2026 அதை செய்யலாமாங்க மேம்? கும்பராசி நேயர்களுக்கு 2026 பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப நாளாக நான் அப்ராடுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஃபாரினில் போய் செட்டில் ஆகணுங்கிறது தான் என்னோட எய்ம் அப்படின்னா வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அல்லது இங்கே இருந்துட்டு வெளி மாநிலத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த வேலையுமே டக்குன்னு சக்சீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 5ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கும் போது டிசையர் அப்படிங்கிறத குறிக்கிறது 5ஆம் இடம். தனக்கு பிடிச்ச இடம், பிடிச்ச வேலை அப்படிங்கிறத குறிக்கிறது 5ஆம் இடம். அங்கே 6ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கும் போது இவருக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறது டக்குன்னு கிடைக்கும். எந்த இடத்துல வந்து இவர் வேலை முயற்சி செய்கிறாரோ அந்த இடத்துல இவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ட்ரீம் கம்பெனி, ட்ரீம் ஜாப் இதெல்லாம் போய் உட்காரக்கூடிய ஒரு வருடமாக 2026 கும்பராசிக்காரங்களுக்கு அமையுது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த 26ஆம் ஆண்டில் அந்த திருமண யோகம் இருக்கா? அதை பண்ணலாமாங்க மேம்? 2026 கும்பராசிக்கு 7 சனி நடந்துட்டுருக்கு. 7 சனி நடந்தாலுமே திருமணம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு நடக்குமா? நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்களா? அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன்னா கடந்த 2 வருஷமாக திருமணம் சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் நல்லா இல்லை. சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி நிற்கிறது, இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பேசிகிட்டு இருக்கும்போதே அது வந்து பிரேக் ஆகிறது, அல்லது கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர்றது, குடும்ப நபர்களால் கல்யாணம் தடைப்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கும்பராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 12ல் மறைகிறார். ராசிக்கு 12ல் மறைகிறாரு, தன்னுடைய ஸ்தானத்துக்கு 6ல் மறைகிறாருனாலும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்கிறதுனால தொலை தூரத்துல இருந்து ஒரு லைன்ஸை கொண்டு வரும். ஒரு அலையன்ஸை நமக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் வீட்டில் சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். அப்பா அம்மா நம்மளா டெசிஷன் எடுக்கிறோம்னு நினைப்பாங்க, இல்லை இந்த காரணத்துக்காக அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லுவாங்கங்கிற பயத்தில் அதை நம்ம ஹைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் பயப்படாமல் போல்டாக எனக்கு இந்த அலையன்ஸ் பிடிச்சிருக்குங்க, உங்களோட எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸையும் நான் வந்து மீறலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. கொஞ்சம் தைரியம் வேணும். உங்களுக்கான நபரை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஜாதக கட்டமும் பொருந்துதான்னு பார்த்துக்கும் பட்சத்தில் கும்பராசிக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிற பயம் இருக்கு மேம். ஸோ இந்த 2026 குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைப்பதற்கு எந்த அளவு சாதகம் இருக்குங்க மேம்? கும்பராசி நேயர்களுக்கு 2026 குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது? 5ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. பௌர்ணமியை நெருங்கின சந்திரன் இருந்து கிட்டத்தட்ட குரு சந்திர யோகத்தில் கும்பராசிக்கு இந்த வருடம் பறக்குதுன்னே சொல்லலாம். அதுவும் 5ஆம் இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அப்போது என்ன மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கிறோம்? ஸோ எனக்கு வந்து இந்த குழந்தை இந்த ஜென்டரில் வேணும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது பிறந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது என்னென்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் டிசைர்ஸை குறிக்கும். உங்களுக்கு என்ன ஆசையோ அதை வந்து 5ஆம் இடம் கொடுக்கும். அங்கே வந்து 2 வலுவான கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இந்த 2 கிரகங்களும் இருக்கிற காரணத்தினால ரொம்ப நாளாக குழந்தை இருக்காது. ஸோ டாக்டர்ஸே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனால் தான் குழந்தை பிறக்கும்னு சொன்னவங்க கூட நேச்சுரல் கான்செப்ஷனுக்கு சில பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சொந்த ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி தான் காரணம். நல்ல தசாபுத்தியும் நடக்கும், கோச்சாரமும் இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணி வருது. அதே மீறி இப்போ கோச்சாரம் சப்போர்ட் பண்ணாலும் சில பேருக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்காது. ஒருவேளை ஒய்ஃபுக்கு நல்லா இருந்தால் ஹஸ்பண்ட் ஜாதகத்தில் மோசமான தசை, இவங்கெல்லாம் என்ன பண்ணோன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ ஐவிஎஃப், ஐயுஐ மாதிரி ட்ரீட்மெண்ட் போகணும். ஸோ அவங்க செலக்டிவாக சில மந்த்ஸில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது நல்லாயிருக்கும். கும்பராசி நேயர்கள் இந்த ட்ரீட்மெண்ட் போகணும் முடிவு பண்ணுறவங்க இந்த 2026 எந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டை தொடங்கலாங்க மேம்? 2026 பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகணுங்கிற அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா
மே மந்த்லேருந்து செப்டம்பர் மந்த் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மிட் மந்த்ஸில் வந்து இவங்க ட்ரீட்மெண்ட்டை நோக்கி போகும் பட்சத்தில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ கும்பராசிக்காரங்க கடைசி 2.5 வருஷமாக இந்த ஜென்மசனி நடந்த காரணத்தினால நிறைய மிஸ்கேரேஜஸ், எக்டோபிக் ப்ரெக்னன்சி, ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறைய பார்த்து கிட்டத்தட்ட லிட்ரலாக நொந்தே போய் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒரு நம்பிக்கைங்கிறத இழந்த தருணத்தில் ஸோ இந்த வருடம் அப்படிங்கிறது கோச்சரம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. 5ஆம் இடம் வலுவாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 11ஆம் இடமுமே சப்போர்ட் பண்ணுது. 11ஆம் அதிபதி குரு 11ஐயும் பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை அப்படிங்கிறதுக்கான யோகம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மன்ச கும்பம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணும்போது நிச்சயமாக சக்ஸஸ் ரேட்டுங்கிறது இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுங்க மேம்? கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இவங்க என்கவுண்டர் பண்ண போகிறாங்க? கும்பம் அப்பர் பாடியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். செஸ்ட், ஸ்டொமக் இந்த மாதிரியான இடங்களில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 40-50 வயது மீறின ஒரு 50 வயதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் பாடி செக்கப் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது நல்லது. லைஃப் த்ரெட்டனிங்காக எதுவுமே கிடையாது. கோச்சாரம் வந்து லைஃப் த்ரெட்டனிங்கை இண்டிகேட் பண்ணலைங்க. ஏன்னா சனி மீனத்தில் தான் இருக்கிறார், ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு, 8ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கும்போது தான் இந்த வருஷம் பிறந்திருக்கு. நம்ம உயிருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில பயங்கள், ஏதாவது ஒரு சின்ன நோய் இருந்தாலும் நமக்கு இதாகிருமோ அதாகிருமோன்னு நினச்சி பயப்படுறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயின் காரணமாக இன்னொரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டயபெட்டிஸில் நீங்கள் பிரச்சனையிலே இருக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கிட்னி அஃபெக்ட் பண்ணுறது, கொஞ்சம் எல்டர்லியாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஃபுட்லேயும் சரி, லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்லேயும் சரி. கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கிறீங்கன்னா ஓடி ஆடுறது, படியை குதிச்சு ஏறுறது, இந்த மாதிரி சாகசங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். டக்குன்னு கால் பரல்றது, ஒரு சுளுக்கு பிடிக்கிறது, அதனால் ஒரு பேண்டேஜை போட்டு உட்கார்றது ஒரு 10 நாளைக்குங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இல்லை மியூச்சுவல்ஸில் வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா? ஸோ 2026 பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த டைமில் பண்ணலாங்க மேம்? 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏழரை சனி இன்னும் நடந்துட்டு தானே இருக்குது. ஜென்மம் முடிஞ்சாலும்னா எஸ், ஏழரை சனி நடக்கிறதுனால ஹை ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதையுமே பண்ணாதீங்க. ஸோ இங்கே பணம் போட்டால் 3 மாதத்தில் எனக்கு டபுள் ஆகும், நான் அதை வாங்க போகிறேன், இதை வாங்க போகிறேன், இது யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும், ஒருத்தர் மட்டும் எனக்கு வாங்கி தராரு, அவரை நம்பி நான் பணம் கொடுக்க போகிறேன், இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறது மட்டும்தான் ரெக்கமெண்டபிள். மீடியம் டு லோ ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர்ஸ் போகிறத விட மியூச்சுவல்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதையும் மீறி நான் ஷேர் வாங்கி தான் ஆகணும், எனக்கு கொஞ்சம் ஒரு லாங் டர்மாக போட முடியும், கொஞ்சம் ஃபினான்ஷியலி நான் ஸ்டேபிளாக இருக்கிறேன் அப்படின்னா க்ரூட் ஆயில், மித்தபடி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு டெம்பிள் போயிட்டு வரணும் அப்படின்னா அது எந்த கோயில் வழிபாடு சொல்லலாங்க மேம்? 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க முக்கியமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு போயிட்டு வரும்போது கும்பராசிக்காரங்க நிறைய மனநல மாற்றங்களை வந்து மேற்கொள்வாங்க. ஸோ அதனால் ஃபினான்ஷியல் கெயினும் நல்லாயிருக்கும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், குடும்பமும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கோவில் என்னென்னா சுசீந்திரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில். இது ரொம்பவே தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலுக்கு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை போய் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி நீங்கள் வேண்டிட்டு வரும் பட்சத்தில் லைஃப் வந்து ரொம்பவே நல்ல பாசிட்டிவாக டேர்ன் ஆகும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்க டெய்லியுமே அட்லீஸ்ட் 11 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். உட்காந்துலாம் எழுத முடியாது, மனசுக்குள்ளேயே ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு 2-3 தடவை சொல்கிறீங்க, ராமநாமத்தை நீங்கள் உச்சரிச்சுட்டு இருக்க லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லலாம் இந்த 2026 அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் நடப்பதற்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும் மேம்? கும்பராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பரிகாரம், ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணணும். ஸோ அவங்களுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது, இல்லை யாராவது ஒரு ஸ்டிச்சிங் டெய்லரிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டெய்லரிங் மெஷின் வாங்கி கொடுக்குறது, இவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்தாபனம் வச்சுருக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறது, அல்லது அவங்க யாராவது தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா இருக்குது, அதன் மூலமாக அவங்களுக்கு விவரம் தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுக்குறது, அல்லது அவங்களுக்கு வேறு இடங்களில் வேலை வாங்கி கொடுக்குறது, முடிஞ்ச ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கும்பத்துக்கு 2026 ஒரு மைல்ஸ்டோன் இயராகவே இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.